Hi, hello everyone. Welcome to Lead Code question number 8 string to integer. அதாவது இதில் இந்த கொஷனில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் த மை எஸ்ட்ரைட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு 32 பிட் சைன்ட் இன்டீஜர், அதாவது இதில் மைனஸ் சைன் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. அதுதான் இதில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங். இந்த அல்காரிதம்ல என்னென்ன இருக்குன்னா ஒயிட் ஸ்பேஸ், இக்னோர் எனி லீடிங் ஒயிட் ஸ்பேஸ், அதாவது இதில் ஸ்ட்ரிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஒயிட் ஸ்பேசஸ்லாம் இக்னோர் பண்ணிடணும். அடுத்து சைன்ட் லிஸ்ட், டிட்டர்மின் த சைன் பை செக்கிங் இஃப் த நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மைனஸ் பிளஸ் அஷ்யூமிங் பாசிட்டிவ் நெய்தர் பிரசன்ட். அதாவது சைன்ட்னஸ்னா இதில் இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்ல நெக்ஸ்ட் கேரக்டர்ல ஏதாவது மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணணும். அதுதான் சைன்ட்னஸ். அடுத்து கன்வர்ஷன்னா ரீட் த இன்டீஜர் பை ஸ்கிப்பிங் லீடிங் ஜீரோஸ் until a non-zero character is encountered or they enter reached. ஆல்சோ அந்த இன்டீஜர் ரீட் பண்ணும்போது ஜீரோஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்து நான் டிஜிட் கேரக்டர் வர வருதுமே அந்த ஜீரோஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்து இதில் எந்த டிஜிட்ஸுமே இல்லைன்னா ரிசல்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டன் ஆகும். அடுத்து ரவுண்டிங், இஃப் த இன்டீஜர் இஸ் அவுட் ஆஃப் 32 பிட் சைன் இன்டீஜர் ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் விட்டு அதிகமாக அவுட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த ரவுண்ட் இன்டீஜர் டு ரிமைன் இன் த ரேஞ்ச் இவன் ஷுட் பி ரவுண்டட் to minus 2 power 31. அதே மாதிரி இன்டீஜர் greater than 2 power 32 minus 1 be rounded to 2 power 31 minus 1. அதாவது அதுக்கு மேல ரேஞ்ச் இருந்தாவோ அதுக்கு கீழே கம்மியா ரேஞ்ச் இருந்தாவோ இப்போ கொடுத்த கண்டிஷனுக்குள்ள நமக்கு ரவுண்ட் ஆயிடும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர் s equal to 42 இருக்குன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 42 இருக்கு. 42ல எந்த கேரக்டர்ஸுமே இல்லை. அதனால இதுல லீடிங் ஸ்பேஸ் அதாவது ஒயிட் ஸ்பேஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இதுல மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. தேர்ட் ஸ்டெப்ல 42 ரீட் பண்ணிருச்சு. எக்ஸாம்பிள் 2ல s equal to ஒரு ஸ்பேஸ் விட்டு -042 இருக்கு. இதுக்கு நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு -42 அப்படின்னு சொல்லிட்டு அவுட் வரணும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒயிட் ஸ்பேஸ் இக்னோர் பண்ணிடுது. அந்த மைனஸ் சிம்பிள் ரீட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த ஜீரோ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜீரோ இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு -42 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் 4மே. இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. அதில் எப்பயும் போல i equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிப்போம். அடுத்து n equal to start length of அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்குள்ள இந்த டிக்ளரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ATOI of string of s இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு s equal to இந்த கார்ட்ஸ்குள்ள ஸ்பேஸ் -42 இருக்குன்னா இண்டெக்ஸ் 0ல இருந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ 0லயும் ஸ்பேஸ் இருக்கு, 1லயும் ஸ்பேஸ் இருக்கு. இந்த 2 போகும்போது தான் மைனஸ் இருக்கு. அடுத்து தேர்ட் ஸ்டெப்ல 4 இருக்கு, ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா ரீட் பண்ணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ATOI of string of s இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. இது லீட் கோட்ல அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி i equal to 0 அதாவது இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம். எடுத்து எஸ் அதாவது ஸ்ட்ரிங்ல இருக்க லென்த் எடுத்து நம்ம எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வைல் லூப் எழுதிக்கலாம். வைல் லூப்ல i less than n and s டாட் கேரக்டர்க்குள்ள அதாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒயிட் ஸ்பேசஸ் ஸ்கிப் பண்றதுக்காக இந்த கண்டிஷன் யூஸ் ஆகுது. இப்போ வைல்ல i less than n அப்படின்னா இந்த நம்பருக்கு முன்னாடி வரலும் இருக்க ஸ்பேசஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றோம். இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணிடுது. அடுத்தடுத்த ஐட்ரேஷன் போறதுக்காக இங்க நம்ம i++ கொடுத்துருவோம். இப்போ இந்த வைல் லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைன் செக் பண்றதுக்காக எழுத போறோம். சைன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம இஃப் கண்டிஷன்ல எழுதிக்கலாம். i less than n பட் இதே மாதிரி s டாட் கேரக்டர் அதுக்குள்ள நம்ம அதே போல i கொடுத்துடலாம். ஈக்குவல் டு இங்க நம்ம என்ன கொடுக்கறோம்னா அங்க ஒயிட் ஸ்பேசஸ் நம்ம இக்னோர் பண்றதுக்கு எழுதிருப்போம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம மைனஸ் சைன் போடலாம். ஏங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். மைனஸ் சைனுக்குள்ள போட்டுட்டு இந்த கண்டிஷன் அதாவது செக் பண்ணிட்டு மைனஸா இருந்துச்சுன்னா நமக்கு
என்ன பண்ணணும், சைன் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு சைன்ல ஸ்டோர் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன்ல அதாவது ஹைட்ரேட் ஆகிறதுக்கு i++ கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம்னா எல்சிஃப்ல வந்து அதே மாதிரியே i less than n அண்ட் s டாட் கேரக்டர் அட். இந்த கேரக்டர் அட்டுக்குள்ள அதே மாதிரியே மேலே கொடுத்த மாதிரியே நம்ம ஐன்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஈக்குவல் டு இங்கே தான் வந்து நம்ம ப்ளஸ் கொடுக்கும். ப்ளஸ் கொடுத்தது வந்து எதுக்குன்னா, இது பாசிட்டிவ்னா நம்ம சைன் வந்து நம்ம போட மாட்டோம். இதே நெகட்டிவா இருந்துச்சுன்னா தான் அது டினோட் பண்றதுக்கு மைனஸ் வந்து நம்ம போடுவோம். அதனால இதுல வந்து நம்ம டேரக்டா என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம சைன் வந்து டினோட் பண்ண தேவையில்ல. அதனால நம்ம i++ சொல்லிட்டு அதை அப்படியே வந்து நம்ம அடுத்தடுத்த ஐட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும். இப்போ வந்து இது ஒரு நாம வந்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எதுக்கு எழுத போறோம்னா கன்வெர்ட் டிஜிட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக எழுத போறோம். இதுக்கு இன் இப்போ ரிசல்ட்ல 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலா வேல்யூ செட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இதுக்கும் வந்து ஒரு வைல் லூப் வந்து தேடலாம். வைல் i less than n அதே மாதிரி அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுல கேரக்டர் டாட் இஸ் digit s டாட் கேரக்டர் ஆஃப் i. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 ABC இருக்குன்னா இது வந்து 1 2 3 வந்து ஒரு ஐட்ரேஷன்லையும் வந்து ரீட் பண்ணும். அடுத்து இங்கே ஏ வரும்போது ரீட் பண்ணுறதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன். இந்த வைல்குள்ள கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஜிட்டு அந்த டிஜிட்குள்ள அதாவது அந்த டிஜிட்ல ஸ்டார்ட் கேரக்டர் அதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம்னா எப்பயும் போல இந்த இண்டெக்ஸ் ஐ கொடுத்துறோம். நெக்ஸ்ட் மைனஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள 0. லீட் கோட்ல அதாவது இந்த ப்ரோக்ராம்ல இந்த லைன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைன் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா கன்வெர்ட் அ கேரக்டர் இன்டு நம்பர். இந்த கேரக்டர் வந்து நம்பரா மாற்றும். அதாவது ASAI வேல்யூஸை வந்து மாற்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் 5க்கு வந்து அதோட ஹேஸ்கி வேல்யூஸ் வந்து 53. அதே மாதிரி 0க்கு அதோட ஹேஸ்கி வேல்யூ வந்து 48. இப்போ இது வந்து நம்ம மைனஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது இப்போ சம் வேல்யூ இங்கே கேரக்டர்ல சம் வேல்யூ இருக்கும், அது 0வால மாற்றோம். அப்படிங்கும்போது இப்போ 53ங்கிறது வந்து இந்த 5ஓட ஆன்சர், அதாவது 5ஓட ஹேஸ்கி வேல்யூ. இப்போ அதுக்கு 53 வரும். மைனஸ் இந்த இடத்துல 0 இருக்கு. இது 0 பண்ணும்போது 0ஓட ஆஸ்கி வேல்யூ வந்து 48. மைனஸ் பண்ணீங்கன்னா 5. அதே மாதிரி சிமிலர்லி 8க்கு வந்து அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து 58, 0க்கு 48. அதை மைனஸ் பண்ணும்போது 8 வந்து நமக்கு கிடைச்சது. இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரிங்ல இருந்து அதாவது கேரக்டர்ல இருந்து நமக்கு இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த லைன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ இதுல ஏதாவது ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இஃப் கண்டிஷன் வந்து எழுதுறோம். இந்த இஃப் கண்டிஷன்ல ரிசல்ட் அது வந்து கிரேட்டர் தென் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ பை 10 ஆல்சோ ஆர் இங்கே நம்ம ரிசல்ட் தான் இருக்கணும். ரிசல்ட் லெஸ் தென் சாரி இங்க ஈக்குவல் டு வரும். இங்க வந்து ரிசல்ட் கிரேட்டர் தேன் இன்டீஜரா இங்க மேக்ஸ் வேல்யூ யூஸ் பண்றதுனால இங்க வந்து நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணோம். இங்க வந்து நம்ம ரிசல்ட் ஈக்குவல் டு வந்து நம்ம 2 யூஸ் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி போல இன்டீஜர்னே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் இங்கேயும் மேக்ஸ் வேல்யூவே தான் வரும். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ பை 10. இப்போதான் நம்ம அண்ட் யூஸ் பண்ணி டிஜிட் கிரேட்டர் தென் 7 ஆர் யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ஓப்பன் பிரேசஸ் வந்து யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு பாட் ஓகே. இந்த இஃப் கண்டிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரிசல்ட்ல இருக்க நம்பர் கிரேட்டர் தென் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ பை 10. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
நான் வந்து ரிசல்ட்டுக்குள்ள சம் வேல்யூ எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கணும். அதாவது அவுட் ஆஃப் பவுண்டா போயிடக்கூடாது. அவுட் ஆஃப் பாயிண்டாவும் போயிடக்கூடாது. மினிமம் வேல்யூவாகவும் போயிடக்கூடாது. அங்க கொடுத்துருக்கிறத விட இந்த நம்பர் வந்து கம்மியா, அதாவது சின்ன நம்பரா இருக்கு, டிஜிட்ஸ் கம்மியா இருக்கு. அதனால நான் ஒரு 8 அப்படின்னு சொல்லி இன்னொரு டிஜிட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதோட லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப இந்த இது வந்து ரிசல்ட்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம ரிசல்ட்டுக்கு, அதாவது அதில் கொடுக்குற டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 7 இருக்கும். அதுதான் இந்த மேக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி ஆறுலேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஜிட் வந்து கட்டாயமா கிரேட்டர் தென் 7 இருக்கும். அதுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இந்த இஃப்குள்ள சைன் ஈக்குவல் டு 1 அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, எல்ஸ்ல ரிட்டர்ன் இன்டிஜர் டாட் இங்க மின் வேல்யூ வந்து கொடுக்கணும். இந்த இஃப்ல வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர், அதாவது செக் பண்ற நம்பர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அதாவது மினிமம் நெகட்டிவ் நம்பர் இதுவா இருந்துச்சுன்னா நமக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் சைன் ஈக்குவல் டு 1. அதுல ரிட்டர்ன் வந்து இன்டீஜர் மேக்ஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மினிமம் வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இதோட ஒர்க்கிங். இதோட இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கோர் கான்செப்ட். இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 12 ஸ்டார் 10 வந்து நமக்கு 120 கிடைச்சிடும். 120 பிளஸ் டிஜிட் வந்து ஒரு 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 12 ஸ்டார் 10 வந்து 120 ஆயிரும். 120 பிளஸ் டிஜிட் வந்து 3னா 123 123 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். இப்ப இதுதான் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐ பிளஸ் பிளஸ் சொல்லி ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். இது இருக்குன்னா பொசிஷன் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபைனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். இந்த ரிட்டர்ன்ல என்ன இருக்கணும், செல், அது கூட இந்த ஸ்டார், நெக்ஸ்ட் அது சைன், என்ன சைன் இருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ ரிட்டர்ன்ல நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ரிசல்ட்ல வந்து மேபி பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம். ஆனா இந்த ரிசல்ட்ல, அதாவது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா ரிசல்ட் கூட இதுல வந்து நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைனா இருந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ் சைனா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வருமா, நெகட்டிவ் சைனா இருந்துச்சுன்னா அந்த மின் வேல்யூல இருக்க அந்த நெகட்டிவ் -1 வந்து வரும். அதாவது இந்த சைன்ல வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது வந்து இதுல இருக்கும். இப்ப அந்த அந்த சைன் வந்து ரிசல்ட் கூட மல்டிப்ளை ஆகி மைனஸ் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் ஸ்டார் இங்க இருக்க அந்த நம்பர், இப்போ நமக்கு இந்த ஆன்சர் வரும். அதுக்குதான் வந்து இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன்ல ரிசல்ட் ஸ்டார் சைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். வாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல சம் எல்ஸ் வித்தவுட் இஃப், இந்த இடத்துல எரர் காட்டுது. இந்த இடத்துல நமக்கு எல்ஸ்ல வந்து எரர் காட்டுது. என்னன்னா இப்போ இஃப்ல வந்து நம்ம இங்க வந்து வீடியோ பேசஸ் ஓப்பன் பண்ணி எல்ஸ்ல இங்க முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எரர் வந்து சால்வ் ஆயிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நியூவா ஒரு எரர் காட்டுது. லைன் நம்பர் 19 cannot find symbol s dot character. எக்ஸாக்ட்லி இந்த லைன்ல வந்து எரர் காட்டுது. என்னன்னா நம்ம T1 வந்து எக்ஸ்ட்ரா போட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் வேல்யூ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதோட லிமிட் வந்து 8 வரலும் இருக்கும். அங்கே நோட் பண்ணியிருக்கு 2 power -31. இந்த லிமிட்ல வந்து நமக்கு இங்க வந்து 8 வரலும் நமக்கு வந்து கணக்கு பார்த்தா 8 வரலும் வரும். அதனால இது ஒரு இது. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரிசல்ட்ல வந்து ஒரு எரர் காட்டுது, இன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். நமக்கு இங்க 28th லைன்ல வந்து எரர் காட்டுது. இங்க வந்து என்ன பிரச்சனைனா நம்ம இந்த இஃப் வந்து இதோட முடியுதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஆனா நம்ம இஃப் வந்து இதோட முடிச்சிடணும். இந்த ரிசல்ட், இந்த 2 லைன்ஸ் வந்து நமக்கு வைல் லூப்ல தான் வெளியே தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணா இந்த இடத்துல ஒரு இது க்ளோஸ் பண்ணிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு லைனை நம்ம கட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு பிரேசஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு. எஸ், இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. 42 எக்ஸ்பெக்டட்.
கேஸ் நம்பர் 2ல ஸ்பேசஸ் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு -42 வந்துருச்சு. ஸ்பேசஸ் 0ல எலிமினேட் ஆயிடுச்சு. கேஸ் 3ல இந்த சி இதெல்லாம் வந்து இதுல இருந்து எலிமினேட் பண்ணிருச்சு. ஸோ நமக்கு இதுக்கான அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து 0 - 1 அவுட்புட் நமக்கு இதை எலிமினேட் ஆயிட்டு 0 மட்டும் வந்துருச்சு. அடுத்து வேர்ட்ஸ் அண்ட் நைன் இதுவும் வந்து லிமிட் எக்ஸீட் பண்ணுது. அதனால நமக்கு 0 வந்து வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.